ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு தோசை தாங்க செஞ்சுருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி பொடி போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இதில் நம்ம பன்னீரும் சேர்த்துருக்குறோம். இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா உங்களுக்கு ப்ரோட்டீனும் இதில் கிடைக்கும், புரதசத்து. இதே மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்குள்ள ரொம்பவே அவங்க ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணி சாப்பிடுவாங்க. இதுக்கு என்னென்ன நம்ம எடுத்துருக்கோன்ட்டு இப்போ பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன், நல்லா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். பச்சை மிளகா ஒரு 2 எடுத்துருந்தேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மாதிரி எடுத்துங்க, பொடியாக நறுக்கிங்க. கொஞ்சம் தேவையான அளவு கரியாண்டர் லீவ் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு இட்லி பொடி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஜீரகம், மிளகு எல்லாமே போட்டு இருக்கிறதால நல்லாவே ஹெல்த்தியான ஒரு பொடி தான் அது. இது ஒரு 150 கிராம் இருக்கும் பன்னீர் எடுத்துக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா தாராளமாக 3 பேர் சாப்பிட முடியும் இதனுடைய அளவு. இப்போ நான் கிரேட்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பன்னீருக்கு கிரேட்டர் பண்ணியாச்சு. நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயத்துக்கும் இது கூட போட்டுக்கலாம். பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். அதே மாதிரி கரியாண்டர் லீவும் போட்டுக்கலாம். இதில் அந்த பிளாக் பேப்பரும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதே தோசை மாவு தான். தோசைகள் நல்லாவே சூடாயிடுச்சு. நம்ம கொஞ்சம் மெலிசாவே தோசைக்கு போட்டுக்கலாம். ரொம்ப மொத்தம் இல்லை, ரொம்ப மெலிசு இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு நம்ம ஒரு 20 நொடிக்கு இதுக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதில் இட்லி பொடி இருக்குது இல்லைங்களா, இது ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கூடயே கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடக்குள்ள ரொம்ப உங்களுக்கு டேஸ்ட்டு சுவை கூடி கொடுக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த பன்னீருக்கும் இது மேலே ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்ம பசங்களுக்கு கொடுக்கக்குள்ள பசங்க ரொம்ப விருப்பமாகவும் சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. நல்லெண்ணெய் முடிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டேன். நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு இதுக்கு மூடி வச்சு வேக வைக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. பாருங்கள், நல்லாவே இது வெந்து வந்துச்சு. நம்ம பன்னீருக்கு அதிகமாக நேரத்துக்கு வேக வைக்கணுன்ட்டு இல்லை. கொஞ்சமாக மிளகுத்தூளுக்கு மேலே தூவிக்கலாம். பாருங்கள், லாக்டவுனாக இருக்கக்குள்ளே நம்ம ஹெல்த்தியான ரெசிபி சூஸ் பண்ணி சாப்பிடக்குள்ள இம்யூனிட்டியும் நல்லா இருக்கும். இதே மாதிரி பசங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நம்ம லோ ஃப்ளேமில் வச்சதால் பர்ன் அவுட்டே அவ்வளோ கீழே. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. என்ஜாய் யூர் ஃபுட்.